Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.6ல ஃபோர்த்து சம் வந்து பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் வந்து காம்படிஷன் வைக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மியூசிக்கு இல்லைனா ட்ராமா இல்லைனா ரெண்டுலேயுமே வந்து கலந்துக்கிறாங்க. அதில் வந்து டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மியூசிக்கில் வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராமாவில் கலந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே மியூசிக் அண்ட் ட்ராமா ரெண்டுலேயுமே வந்து கலந்துக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மியூசிக்கில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அடுத்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராமாவில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அடுத்து அந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு வென் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். இந்த சர்க்கிள் வந்து நான் மியூசிக்குனால எம் போட்டுக்கிட்டேன். அடுத்து இந்த சர்க்கிள் வந்து ட்ராமாங்கிறதுக்காண்டி நான் டீன்னுட்டு போட்டேன். ரெண்டுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, அதாவது ட்ராமா அண்டு மியூசிக் ரெண்டுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது 8 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அடுத்து மியூசிக்கில் வந்து மொத்தம் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அடுத்து ட்ராமாவில் வந்து டோட்டலாக 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக் பார்ட் ஒன்லி இன் மியூசிக்கில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கன்னா இந்த 25ஓட 8 வந்து நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு கிடச்சிரும். அப்படின்னா இந்த 25ஓட 8 மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 17 கிடைக்கும். அப்படின்னா மியூசிக்கில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எனக்கு மொத்தம் 17 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அதை நான் எழுதிக்கிறேன். The number of students who participate only in music. மியூசிக்கில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது டோட்டலாக 17 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிருந்தேன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் ட்ராமாவில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணது எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த 38ஓட நான் 8 மைனஸ் பண்ணுறேன். 30ஓட 8 மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 22 கிடச்சிருக்கு. அப்படின்னா 22 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ட்ராமாவில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படின்னா த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who participate in take partனும் போடலாம், participate only in ட்ராமாவில் மட்டும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா 22 ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ். கிளாஸில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மியூசிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க 17 பேரும் கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ராமாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க 22 பேரும் கண்டுபிடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது 8 பேருங்கிறது அவங்க கிவனில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 3 டேட்டாஸுமே நான் ஆட் பண்ணுறப்ப எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடச்சிரும். அப்படின்னா 47 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த கிளாஸில் மொத்தமாக இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. கொடுத்துருக்க 3 சப்டிவிஷன்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.